அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரண்டாவது வகுப்பு அகீதா. அகீதாவில் உள்ள சில முன்னுரைகளை யார் நம்ம படிக்கிறதுக்கு எடுத்துருக்கிற புக்கினுடைய ஆசிரியர் அப்துல்லா அல் ஜப்ரீன், அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஜப்ரீன், சுருக்கமா அல் ஜப்ரீன் என்று சொல்லுவாங்க. புக்கோட பேர் என்ன வச்சுங்க? என்ன புக்? தஸ்ஹீலுல் அகீதா. தஸ்ஹீலுல் அகீதா அதில் முக்தசரை பார்க்குறோம். தஸ்ஹீலுல் அகீதா தான் ஒரிஜினல் புக். அதனுடைய முதல் பகுதியில் சில முன்னுரைகளை ஷேக் அவர்கள் நமக்கு தந்தார்கள். அகீதாவோடு தொடர்பான சில முக்கியமான அடிப்படைகள் அவை. இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ தான் வாரார். முதல் விஷயமாக அகீதாவில் அவர் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தௌஹீத். இப்போ இந்த தௌஹீத் என்பது அகீதாவினுடைய அடிப்படை என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள். தௌஹீத் என்றால் என்ன? இதை பற்றி சொல்லும்போது அரபு மொழியில் தௌஹீத் என்பது வஹத என்ற சொல்லில் இருந்து வந்தது. வஹத இது பாஸ்ட் டென்ஸ். இதனுடைய அடுத்த இது ஃபியூச்சர் அல்லது பிரசன்ட் டென்ஸ் வந்து யுவஹிது. இதனுடைய மஸ்தர், மஸ்தர் என்றால் பெயர் சொல் வந்து தௌஹீத். மஸ்தர் என்பது இப்போ இங்கிலீஷில் நம்ம ஐஎன்ஜி ஃபார்மோட கொண்டு வர மாதிரி அரபில் வரக்கூடியதுக்கு மஸ்தர் என்று சொல்றது. மஸ்தர் என்று வஹத யுவஹிது தௌஹீத். இதனுடைய அர்த்தம் என்னென்றால் ஜஅல ஷைஅ வாஹிதன், ஒன்றாக்குவது, ஒன்றாக்கினான். வஹத என்றால் ஒன்றாக்கினான். இப்போ சொல்லுவாங்க தௌஹீதுல் அஹில்லா. ஹிலாலுக்கு பன்மை அஹில்லா. ஹிலால் என்ன? பிறை. தௌஹீதுல் அஹில்லா பிறைகளை ஒன்றாக்குவது. அப்போ ஒரே பிறை, எல்லாருக்குமே ஒரே பிறை என்று சொல்றதுக்கு சொல்ற அரபுல வந்து தௌஹீதுல் அஹில்லா என்று. இப்ப தௌஹீத் என்றால் ஒன்றாக்குதல், நேரடியான மீனிங். இப்ப இஸ்லாமிய வழக்கில் தௌஹீத் என்பது, இப்ப நிறைய பேர் தௌஹீத் என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க. சூஃபிகள் எல்லாம் தௌஹீத் என்பதை பயன்படுத்துவார்கள். அஹ்லு சுன்னா தௌஹீத் என்ற சொல்லை பயன்படுத்தினால் அவர்கள் அதற்கு தரக்கூடிய விளக்கம் அல் ஈமானு பி வுஜூதில்லாஹ் வ இஃப்ராதுஹு பிர்ருபூபிய்யத்தி வல் உலூஹிய்யா வல் ஈமானு பி ஜமீஇ அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்திஹி. இதுதான் தௌஹீதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்பி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்பி ருபூபியத் உலூஹியத் ஆகியவற்றில், ருபூபியத் உலூஹியத் ஆகியவற்றில் அவனை ஒருமைப்படுத்தி ருபூபியத் உலூஹியத் என்பவற்றில் அவனை ஒருமைப்படுத்தி அவனுடைய பெயர்கள் பண்புகள் அனைத்தையும், அவனுடைய பெயர்கள் பண்புகள் அனைத்தையும்
விசுவாசம் கொள்வதாகும். தௌஹீத் என்று ஒரே வார்த்தையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சில சொற்களுக்கு நம்ம சொல்ல பயன்படுத்தினோம் என்றால் நேரடியாக பொருள் தெரியாம ஏகத்துவம், இபாதத் என்று பயன்படுத்திட்டு போனால் அதனுடைய உயிரோட்டமான அர்த்தம் கிடைப்பதில்லை. அதே போலதான் தௌஹீதும். இப்ப தௌஹீத் என்று சொல்றதுக்குள்ள என்ன இருக்கு? அல்லாஹ் இருக்கிறான் என்பது ஏற்றுக்கொள்ளப்படணும், அவனுடைய உலூஹியத் ருபூபியத்தில் அவன் தனித்துவமானவன் என்பதை உணர்த்தணும், அவனுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகளையும் ஈமான் கொள்ளணும். இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் தௌஹீத் ஒரே வார்த்தையில். இந்த தௌஹீதின் அல்லாஹு தஆலா மனிதனை படைக்கும் போது இயல்பாக இந்த தௌஹீதோடு தான் படைக்கிறான். இந்த தௌஹீத் என்ற இயல்போடு தான் மனிதனை அல்லாஹ் படைக்கிறான். இதை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துர் ரூம் 30வது வசனத்தில் சொல்லும் போது فَأَقِمْ وَجْهَكَ لِلدِّينِ حَنِيفًا, அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்காமல் மார்க்கத்திற்கு நீ கட்டுப்பட்டு உன்னுடைய முகத்தை திருப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது மார்க்கத்துக்கு நீ இணை வைக்காமல் கட்டுப்படு. அந்த மார்க்கம் எப்படியானது என்றால் ஃபித்ரத் அல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ அலைஹா, ஃபித்ரத் அல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ அலைஹா, இது அல்லாஹ் மனிதர்களை இயற்கையாக படைத்த அந்த அமைப்பாகும். அந்த மார்க்கம் என்பது அதுல தான் இயற்கையாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறார். இந்த குர்ஆன் வசனத்தை தெளிவுபடுத்தும் விதமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது ஃபித்ராவிலேயே பிறக்கிறது. ஃபித்ரான்னா என்ன? அல்லாஹ் தஆலா இருந்தாங்க சொன்னாங்க, ஃபித்ரத் அல்லாஹ் இல்லதி ஃபதரன்னாஸ அலைஹா, மனிதர்களை எந்த இயல்போடு படைத்தானோ அந்த நிலையில் தான் மனிதர்கள் எல்லோரும் பிறக்கிறார்கள். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி, அவனுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாக, அவ் யுனஸ்ஸிரானிஹி நஸ்ரானிகளாக, அவ் யுமஜ்ஜிசானிஹி அல்லது மஜூசிகளாக மாற்றுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவன் மனிதன் இயல்பிலே நல்லவனா தான் பிறக்கிறான். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த குழந்தை பிறக்கிற போதும் இஸ்லாமிய இயல்புடனே பிறக்கிறது. அதனை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுவது அதனுடைய பெற்றோர் தான் என்று சொல்ல. அதே போல முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத்தில் மாமின் மௌலூதின் யூலது இல்லா அலா ஹாதிஹில் மில்லா, எந்த ஒரு குழந்தை பிறக்கிற போதும் இந்த மார்க்கத்திலே தான் பிறக்கிறது. அலா ஹாதிஹில் மில்லா, இந்த மார்க்கத்திலே தான் பிறக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மார்க்கத்திலே தான் அந்த குழந்தை பிறக்கிறது என்றால் முழு குழந்தையுமே ஒரு இயல்பான நிலையில் பிறக்கிறது. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அதே போல அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது என்னது? ஹதீஸுல் குத்ஸி. அதுல அல்லாஹ் சொல்றான், இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபாஅ குல்லஹும், என்னுடைய அடியார்கள் அனைவரையும் நல்லவர்களாக, இணை வைத்தல் இல்லாதவர்களாகத்தான் நான் படைத்தேன். என்னுடைய அடியார்கள் அனைவரையும் நல்லவர்களாக, இணை வைத்தல் இல்லாதவர்களாகத்தான் நான் படைத்தேன். வ இன்னஹும் அதத்ஹும் ஷயாத்தீன், அவர்களிடம் ஷைத்தான்கள் வந்து ஃபஜிதாலத்ஹும் அன் தீனிஹிம், அவருடைய மார்க்கத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அப்ப ஷைத்தானுடைய தூண்டுதலால் தான் மனிதன் வழிகிறான். அந்த ஷைத்தான் தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சூழலாக இருக்கலாம், அல்லது உண்மையான ஷைத்தானாக இருக்கலாம். என்னால் ஷைத்தானை பொறுத்தவரையில் மனித ஜின் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. கொஞ்சம் ஷேக் ஜப்ரின் என்ன சொல்றார் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஆரம்பத்தில் தௌஹீத்வாதிகளாகவே இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஆரம்பத்தில் தௌஹீத்வாதிகளாகவே இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் என்ற நேரடி பிள்ளைகளை குறிக்கிறது. அப்ப ஷிர்க் எப்போது தோன்றுகிறது? உலகத்தில்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில். உலகத்தில் முதலாவது ஷிர்க் தோன்றியது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில். அதனாலதான் அவர்களை அவ்வலுர் ருசுல் என்று சொல்கிறோம். ரசூல்களில் முதன்மையானவர். முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி, முதல் நபி, முதல் தூதர் கிடையாது. முதலாவது தூதர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதுக்குரிய ஆதாரங்கள்ல ஒன்றுதான் மஹ்ஷர்ல வைத்து மக்கள் போய் சொல்றது, நீங்கள் தான் முதல் ரசூல் என்று சொல்லுவாங்க, அவ்வலுர் ருசுல். என்னால் அங்க ஷிர்க் வருது. அந்த மக்கள் நல்லடியார்களுடைய கபறுகளை கட்டி வைத்தார்கள். பிறகு ஷைத்தான் வந்தவர்களை வழிகெடுத்து அந்த கபறுகளை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்ப ஷிர்க் தோன்றுகிற இடம் எது? கபர். காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம், இடம் வந்து கபர் தான் ஷிர்க் தோன்றுகிற இடமாக இருக்கிறது. அப்ப இந்த தௌஹீதின் அடிப்படையில் மக்கள் பிறக்கிறார்கள். நம்ம அப்படி பிறந்ததால தான் தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி தெரியாது. ஏன்னா நேச்சுரலி என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். இயற்கையாக நினைக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றது நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சரியாக அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்தில் பிறகு படிக்கல. பிறந்த அந்த இயல்போடே இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத் முஹம்மத் 19வது வசனத்தில், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அறிந்து கொள், கற்றுக்கொள். நம்ம அதை படிக்காத காரணத்தால அல்லாஹ் சரியா தெரியாது, இயல்பாக தெரிந்த நிலையில் இருக்கிறோம். இந்த தௌஹீத் பொதுவாக தௌஹீத் அறிமுகப்படுத்துகிற தௌஹீத் என்றால் ஒன்றாக்குதல். இஸ்லாமிய வழக்கில் அஹ்லு சுன்னாவிடம் தௌஹீத் என்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டு அவனுடைய ருபூபியத் உலூஹியத்தில் அவனை ஒருமைப்படுத்தி அவனுடைய அஸ்மாக்களையும் சிஃபாத்துகளையும் ஈமான் கொள்வது தௌஹீத். இந்த இயல்பான நிலையில் தான் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள். இதற்குரிய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் முன்வைத்துவிட்டு உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சந்ததியும் அவர்களுடைய பிள்ளைகளும் தௌஹீதில் இருந்தார்கள். உலகத்தில் முதலாவது இணை வைத்தல் தோன்றியது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் என்பதை இங்கே பதிவு செய்கிறார்கள். அதுக்கு பிறகு தௌஹீது ருபூபியாவுக்குரிய ஆதாரங்களை கொண்டு வரார். அதுக்கு முன்னாடி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தௌஹீதை மூன்றாக பிரிப்பது என்பது எல்லோருமே செய்த ஒரு பணி. குறிப்பாக 4 இமாம்களும் அவர்களுடைய மாணவர்களும், 4 இமாம்கள், சில நேரம் இமாம் செய்ய தவறினாலும் மாணவர்கள் செய்திருப்பார்கள். எல்லோருமே தௌஹீதை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். தௌஹீது ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று. இந்த தௌஹீதில் தௌஹீது ருபூபியா என்ற பகுதிக்குரிய ஆதாரம் இந்த பட்டியலிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே ரப் என்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். அப்ப ருபூபியத். உண்மையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க முடிக்கும் போது பார்க்கலாம், சூரத்துல் ஃபாத்திஹாவில் இந்த 3 தௌஹீதுக்கும் ஆதாரம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், இவ்வளவுக்குள்ளே 3க்கும் இருக்கா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லில்லாஹ் உலூஹியா, ரப்புல் ஆலமீன் ருபூபியா, அர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்மா சிஃபாத். ஆனா பின்னாலேயும் வருது திரும்ப, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், தௌஹீதுல் உலூஹியா, மாலிக், தௌஹீதுல் ருபூபியா. ரைட்? அப்ப இந்த ஒரு சூறாவே 3க்கும் ஆதாரமாக இருந்தாலும் ருபூபியத்தை சொல்லக்கூடிய நிறைய இடங்கள் குர்ஆனில் வருகின்றன. அதுல ஒன்றுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தது அலாலஹுல் அம்ரு வல் ஹல்க், சூரத்துல் அராஃப் 54வது வசனம். குல் மன் பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை, சூரத்துல் முஃமினூன் 88. இப்படி நிறைய இடங்களை கொண்டு வந்துட்டு சொல்றார் ஷேகன். என்றால் எந்த இடங்களில் எல்லாம் ருபூபியத்தினுடைய தன்மையை குறிக்கக்கூடிய வசனங்கள் வருகிறதோ அவை அனைத்து ருபூபியத்திற்குரிய ஆதாரம். ருபூபியத்தை பொறுத்தவரையில் ருபூபியத், தௌஹீது ருபூபியா என்றால் என்ன
இதுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது 2 வரைவிலக்கணங்களை அஹ்லு சுன்னாவை சேர்ந்த உலமாக்கள் சொல்கிறார்கள். தௌஹீதுர் ருபூபியாவுக்குரிய வரைவிலக்கணம் ஒன்று அல் ஈமானு பி வுஜூதில்லாஹ் வ இஅ்திகாது தஃபர்ருதிஹி ஃபி அஃஆலிஹி, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்று ஈமான் கொள்வதும் அவனுடைய செயல்களில் அவன் தனித்தவன் என்று ஏற்றுக்கொள்வதும் நம்புவதும் தௌஹீதுர் ருபூபியா. இப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி அவனுடைய செயல்களில் அவன் தனித்தவன். செயல்கள் என்றால் என்ன? படைத்தல், அழித்தல், காத்தல், உணவளித்தல், இப்படியான அவனுடைய செயல்களில் அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இன்னும் சிலர் தௌஹீதுர் ருபூபியாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது அல் இஅ்திகாது பி அன்னல்லாஹ ஹுவல் காலிக் அர் ராஸிக் அல் முதப்பிர் லிகுல்லி ஷைஇன் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ் தான் படைத்தவன், அவன்தான் உணவு வழங்குபவன், அவன்தான் எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன், அவனுக்கு இணையாக எதுவும் கிடையாது என்று சொல்வதுதான் தௌஹீதுர் ருபூபியா. அப்ப இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். தௌஹீதுர் ருபூபியா தௌஹீதுர் ருபூபியா என்பதை கேட்டிருக்கிறோம். அதனுடைய சரியான பொருளை நம்ம புரிகிறல்ல. இப்ப தௌஹீதுர் ருபூபியா என்று சொன்னால் அதனுள் உள்ளடங்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று அல் ஈமான் பி வுஜூதில்லாஹ், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். தௌஹீதுர் ருபூபியாவினுடைய முதல் அம்சம் என்னென்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். இப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை எப்படி நம்ம நம்புறோம்? எப்படி நம்பினோம்? ஃபித்ரா அடிப்படையில் தான் நம்பியிருக்கிறோம். இப்ப என்ன அடிப்படையில் நம்பியிருக்கிறோம் என்றால் ஃபித்ரா அடிப்படையில். ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹ்வை நம்ப சொன்னதை நம்ம செய்யல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களையே நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் பார்க்க வேண்டாமா? இப்ப பார்க்க வேண்டாமா என்ற இந்த கேள்வி எதை சொல்லுது? பாருங்கள். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், அந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதையும், வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும், வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும், வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு நட்டப்பட்டுள்ளன என்பதையும் அவர்கள் பார்க்க மாட்டார்களா? பார்க்க வேண்டாமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்க வேண்டும். இதை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம பார்க்கிறோமா? பெரும்பாலும் இல்லை. ஃபித்ராவோடு இருந்து கொள்றோம். அதனாலதான் அல்லாஹ் இருக்கிறான் இருக்கிறான், அதுல டவுட் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இல்லை. ஒரு மனிதனை நம்புற அளவுக்கு கூட அல்லாஹ்வை நம்புறல்ல. நான் சொல்றது அடிக்கடி சிடிசி கேமரா என்னது, அந்த கேமரா இருக்கிறத நம்பினால் ஒரு கடைக்குள்ள போனா கவனமா இருக்கிறோம். எந்த ஒரு இடத்துல போனாலும் கேமரா இருக்கின்றால் மிக அவதானமாக இருக்கிறோம். என்னால் ஒருவன் அங்க பார்த்துட்டு இருப்பான், ஆனா ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான் யாரும் ஃபீல் பண்றதே இல்லை. அப்போ ஒரு கேமராவை நம்புற அளவு கூட அல்லாஹ்வை நம்பல. ஏனென்றால் அல்லாஹ்வை அவனுடைய அத்தாட்சிகளை வைத்து நம்பவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் என்கிறான். சூரத்துல் ஃபாத்திர் 28வது வசனம், 35வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அதிகமாக, இன்னமான்றது என்னது? ஹஸ்ர், மட்டுப்படுத்துறது. அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம், மட்டுப்படுத்தினது அர்த்தம். அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம் உண்மையாக யாரு? உலமாக்கள். இந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனத்தை பாருங்க, 27வது வசனத்தை. அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன்,
வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழியச் செய்வதை, தண்ணீரை இறக்குவதை நீர் பார்க்கவில்லையா? வானத்திலிருந்து தண்ணீரை அல்லாஹ் இறக்குவதை நீ பார்க்கவில்லையா? فَأَخْرَجْنَا بِهِ ثَمَرَاتٍ مُخْتَلِفًا أَلْوَانُهَا, அதிலிருந்து பல்வேறு கனிவர்க்கங்களை தருவதை, வெளிப்படுத்துவதை பார்க்கவில்லையா? وَمِنَ الْجِبَالِ جُدَدٌ بِيضٌ, மலைகளிலே புதியவை, வெண்மையானவை, وَحُمُرٌ, சிவப்பானவைகள் எல்லாம் இருக்கின்றன. முக்தலிஃபுன் அல்வானுஹா, அது பல்வகையானவைகளாக இருக்கின்றன. வகராபீப் சூத், அது மாதிரி கருப்பு நிலையிலும் இருக்கின்றன. வமினன் நாசி, மனிதர்களில், வத்தவாபி, விலங்குகளில், வல் அன்ஆமி, கால்நடைகள். தவாப்ன்றது பொதுவானது, அன்ஆம்ன்றது ஆடு மாடு ஒட்டகம். அல்வா முக்தலிஃபுன் அல்வானு, அதுவும் பல்வேறு விதமாக இருக்கிறது. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம் உலமாக்கள். யார் உலமாக்கள்? அது அல்லாஹ்வை பற்றி அறிந்த உலமாக்கள், மദ്രஸாவில் ஓதின உலமாக்கள் அல்ல. நம்ம பழக்கத்தில் என்ன செஞ்சிட்டோம்னா, மദ്രஸாவில் ஓதினவர்கள் எல்லாம் ஆலிம்கள். அவங்களுக்கு பயான் பண்ண போய், ஒரு மദ്രஸா நிகழ்ச்சிக்கு போய் பயான் பண்ணும் போது சொல்லுவாங்க இந்த வசனத்தை தான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமாண்டு. இல்லது, அது சின்ன வயசுலேயே கொண்டு விடுறோம், சட்டங்களை படிப்பிக்கிறாங்க, சட்டத்தோட வெளியே வாரார். அப்போ ஆலிம்கள் அந்த அந்த மௌலவிகளை பார்த்து, மதுசாக்கள் ஓதுறவங்களை பார்த்து நம்ம குர்ஆனை நம்ப போனோம் என்றால் நம்முடைய ஈமான் குறைந்து விடும். இப்போ பாருங்க, முதலாவது வானவியலை சொல்லுகிறார், மினஸ்ஸமா. அதே போன்று தாவரத்தை பற்றி சொல்றான், பாட்டனி. அது மாதிரி மலையை பற்றி சொல்றார், மலை என்பது ஜியோகிராஃபி. அதே போல மனிதர்கள், விலங்குகள், கால்நடைகள் எல்லாம் சொல்றான், இவை ஜூவாலஜி, பயாலஜி, உயிரியல், விலங்கியல். இந்த எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், இன்னும் யக்ஷல்லாஹ மின் இபாதில். நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம் இது. இதுக்கு இந்த இந்த பயாலஜிய, ஜுவாலஜிய, பாட்னிய இதெல்லாம் படிச்சிருக்கணும்ன்றது அர்த்தம் அல்ல, ஜியோகிராஃபிய. இதை நம்முடைய சக்திக்குட்பட்ட சஹாபாக்கள் அவருடைய காலத்துக்குரிய முறையில் அவற்றை பார்த்தார்கள். ஒட்டகத்தை பாலைவன கப்பலாக அவர்கள் பார்த்தார்கள். இன்றைக்கு நம்ம அதில் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்பின் அற்புதத்தை பார்க்கலாம். பூமியில அந்த நேரத்தில் பூமி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சோ அப்படி பார்த்தாங்க. இன்றைக்கு பூமி கோள வடிவமானது என்றதை வைத்து எப்படியெல்லாம் அதில் அற்புதங்கள் நடக்குதுன்றத நம்ம சிந்தித்து பார்க்கலாம். ஒவ்வொருவரும் அவரவருடைய கெப்பாசிட்டிக்குரிய முறையில் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்கள் கூட காரணமாக இருக்கலாம். இப்ப நம்மளை சுற்றுலாக்கள் சொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்லுது, நம்ம விரும்பி போற இடங்கள் அது. உதாரணமா ஊட்டிக்கு போவோம், ஏன்? இயற்கை என்று சொல்றோம், போய் சும்மா ரசிச்சுட்டு வாரோம். அந்த உயரமான இடத்தில், கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரமாக இருக்கிற இடத்தில் நீர் வருகிறது. இது எப்படி வருது? நம்ம விஞ்ஞான ரீதியாலாம் யோசிக்க தேவையில்லை. நம்முடைய சாதாரண பார்வைக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு போறோம், குடும்பத்தை அழைச்சிட்டு போறோம், விஞ்ஞான பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இப்படி காண்பிக்க வேண்டியது, பாருங்க கடல் மட்டத்திலிருந்து இவ்வளவு உயரத்தில் இருக்கு, அந்த கல்லிலிருந்து நீர் வருது. குற்றாலத்துக்கு கூட்டு போறோம், இந்த நீர் எங்க இருந்து வருது, எப்படி வருது, யார் அதை அனுப்ப முடியும்? இப்ப கீழே இருந்து போனா தான் நீர், மேல இருந்தே நீர் வருது, கல்லுக்குள்ள இருந்து தண்ணி வருது. இப்படியாக பார்க்க சொல்லித்தான் நம்மளை டூர் போக சொன்னது. நம்ம என்ன செய்யறோம்னா போட்டோ பிடிக்கிறது தான் போறோம். அந்த இதுல அந்த வாட்டர் ஃபால்ல குளிக்கும் போது எடுத்த போட்டோ, அல்லது அந்த என்ன கார்டன்ல அல்லது டீ எஸ்டேட்ல, இப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்து போட்டோ எடுத்தோம். இது எப்படி வளர்ந்திருக்கிறது, இதை எப்படி முளைக்க செய்கிறான், இந்த மலையிலிருந்து எப்படி நீர் வருகிறது, இவற்றை பார்த்து அதனூடாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஈமான் கொள்வது எதுக்குள்ள வரும்? தௌஹீது ருபூபியாவினுள் அடங்கக்கூடியது. அதே போல இரண்டாவது விஷயம், அல் இக்ராரு பி அன்ன அல்லாஹ் தஆலா காலிகு குல்லி ஷை, அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான் என்று உறுதியாக நம்ப வேண்டும். வ மாலிகுஹு,
அதன் அரசன் அவன்தான் என்பதை நம்ப வேண்டும். வராசிகுஹு உணவு வழங்குபவன், வ அன்னஹு அல் முஹி அவன் உயிர்ப்பிப்பவன், முமீத் மரணிக்கச் செய்பவன், அந்நாஃபி பயன் தரக்கூடியவன், தார் தீங்கை ஏற்படுத்தக்கூடியவன், அல் முத்தஃபர்ரிது பி இஜாபத்தி துஆ பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பதில் தனித்தவன், அல்லதி லஹுல் அம்ரு குல்லு எல்லா அதிகாரமும் அல்லாஹுக்கே உரியது, வபியதிஹில் ஹைரு குல்லு அல்லாஹுடைய கையில் தான் எல்லா நன்மைகளும் இருக்கின்றன, அல் காதிரு அலா மா யஷா நாடியதையெல்லாம் செய்யக்கூடிய அளவு ஆற்றல் உள்ளவன், அல் முகத்திர் லி ஜமீஇல் உமூர் எல்லா விஷயங்களையும் நிர்ணயிக்கக்கூடியவன், அல் முத்தஸர்ரிஃபு ஃபீஹா அல் முதப்பிரு லஹா எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவன், லைஸ லஹு ஃபீ ذلك குல்லிஹி ஷரீகுன் இதில் அல்லாஹுக்கு எந்த இணையும் பங்கும் கிடையாது என்று நம்புவதும் இந்த தௌஹீது ருபூபியாவுக்குள்ள வரும். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் தௌஹீது ருபூபியா. அப்ப ஒன்று அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும், இரண்டாவது அல்லாஹுடைய செயல்களை நம்ப வேண்டும். அதில் அவன் தனித்தவன், படைப்பதில் அவன் தனித்தவன். இப்ப இந்த மக்கள் இப்ப இதுல எல்லாம் நமக்கு பெரிய குழப்பம் இல்லை. நம்மளை பொறுத்தளவில் இயல்பாகவே எல்லோருமே இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டது போறோம். பொதுவாக எல்லா மக்களுமே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருவாங்க. இப்ப கல்விக்கு ஒரு கடவுள், படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், தண்ணிக்கு ஒரு கடவுள் உண்டு, கடவுளை பங்கு போட்டுருவாங்க. ஆனால் இயல்பாக எல்லோருமே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பக்கூடியவர்கள். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புகிற ஒருவன் மூமினாக முடியுமா? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பக்கூடிய ஒருவன் மூமினாக முடியுமா? இல்லை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புகிற ஒருவன் மூமினாக முடியும் என்றால் எல்லா முஷ்ரிக்குகளும் மூமின்களாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். சூரத்து ஸுஹ்ருஃப் 87வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல இன் ஸஅல்தஹும் மன் ഖலகஹும் லயகூலுன்னல்லாஹ் அவர்களை படைத்தது யார் என்று நபியே நீர் அவரிடம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அதே போல சூரத்து ஸுஹ்ருஃப் 9வது வசனத்தில் வல இன் ஸஅல்தஹும் மன் ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த் லயகூலுன்ன ഖலகஹுன்னல் அஸீஸுல் அலீம் வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று அவர்களிடம் நீ போய் கேட்டால் அல் அஸீஸுல் அலீம் தான் அவற்றை படைத்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல சூரத்து யூனுஸ் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் மன் யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவை தருவது யார்? அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார் அல்லது கேள்வியையும் பார்வைகளையும் சொந்தமாக வைத்திருக்கிறவன் யார்? யாருக்கு சொந்தம்? வமன் யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மையித் மரணித்ததிலிருந்து உயிர்ப்பித்ததை வெளிப்படுத்துபவன் யார்? உயிருள்ளதை வெளிப்படுத்துபவன் யார்? வயுக்ரிஜுல் மையித மினல் ஹை உயிருள்ளதிலிருந்து மரணிக்கக்கூடியவற்றை வெளிப்படுத்துவது யார்? வமன் யுதப்பிருல் அம்ர் எல்லா விஷயங்களையும் நிர்வகிப்பது யார் என்று அவர்களிடம் கேட்டால் ஃபஸயகூலுன்னல்லாஹ் அல்லாஹ் தான் என்று அவர்கள் கூறுவார்கள். அதே போல சூரத்துல் முஃமினூன் 84 89 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல குல் மன் ரப்புஸ் ஸமாவாதி ஸப வ ரப்புல் அர்ஷில் அதீம் வானங்களினதும் அர்ஷினுடைய ரப்பு யார் என்று கேட்டால் ஸயகூலுன்னல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல் மன் பியதிஹி மலகூது குல்லி ஷை எல்லாவற்றின் அதிகாரமும் யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் ஸயகூலூன லில்லாஹ் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே போல ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்லும் போது லக்கத் அலிம்த மா அன்ஸல ஹாஉலாஇ இல்லா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி பஸாயிர் வானங்களினதும் பூமியினதும் இரட்சகன் தான் இதை
அவர்களுக்கு இறக்கி வைத்தான் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் என்று ஃபிரௌன் சொல்றான். இப்ப ஃபிரௌன் கூட என்ன நினைக்கிறான், நம்பியிருக்கிறான் என்றால் வானங்களையும் பூமியையும் படைத்தது அல்லாஹுதான் என்று. இப்லீஸ் என்ன சொல்றான், இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அப்ப அவனும் அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அப்ப இவ்வாறான எல்லா வசனங்களுமே அந்த மக்கள் ஃபிரௌன், இப்லீஸ், மக்கத்து முஷ்ரிக்குகள் எல்லோரும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றிருந்தார்கள் என்பதை நமக்கு சொல்லுது. அப்ப அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் ஒரு மனிதனை மூமினாக மாற்றாது என்பதற்கு இது முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. அப்ப ஒரு மனிதன் மூமினாக மாற வேண்டும் என்றால் தௌஹீது ருபூபியாவோடு சேர்த்து அவனிடம் தௌஹீதுல் உலூஹியா வர வேண்டும். தௌஹீதுல் உலூஹியாவோடு சேர்த்து தௌஹீதுல் ருபூபியாவோடு சேர்த்து தௌஹீதுல் உலூஹியா வர வேண்டும். தௌஹீதுல் உலூஹியா வரும்போது அவன் அஸ்மா சிஃபாத்தில் தெளிவை பெறுவான். அப்போதுதான் அவன் ஒரு மூமினாக இருக்க முடியும். ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று என்னென்றால், இப்போ இதில் அல்லாஹ் அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட வசனத்தில் உயிர்ப்பிப்பது யார், மரணிக்க செய்வது யார் என்று கேட்டால் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் என்பார்கள் என்று வருது. வேறொரு இடத்தில் என்ன வருது என்றால், அவர்கள் உக்கி போன இந்த எலும்பை யார் உயிர்ப்பிப்பார் என்று மக்கத்து முஷ்ரிக்குகள் அந்த எலும்பை உதித்து காட்டி கேட்கிறாங்கன்றது வருது. அப்ப இது ரெண்டையும் எப்படி நம்ம சேர்த்து பார்க்கறதுன்னு கேட்கிறாங்க. மக்காவில் இருந்த மக்களை பொறுத்தளவில் ஒரு கொள்கையோடு எல்லோரும் இருக்கவில்லை. மக்காவில் நாஸ்திகர்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த நாஸ்திகர்களுக்கு உதாரணம் தான் மறுமையே இல்லை என்று சொன்னவர்கள். அவங்க சொன்னாங்க, மா யுஹ்லிகுனா இல்ல தஹர் நமூது வ நஹ்யா வ மா யுஹ்லிகுனா இல்ல தஹர். சிலர் என்ன சொன்னாங்கண்டா, நாங்க பிறக்கிறோம் செத்து போறோம், எங்களை அழிப்பது காலத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் நாஸ்திக சிந்தனை உள்ளவர்கள். அப்ப இந்த கேள்வி கேட்டவர்கள் நாஸ்திக சிந்தனை உள்ளவர்கள். இங்க போய் உங்களை உயிர்ப்பிப்பது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொன்னவர்கள் அவர்கள் கடவுள் நம்பிக்கையோடு இருந்த முஷ்ரிக்குகள். முஷ்ரிக் காஃபிர் ரெண்டும் ஒன்றா அல்லது வேறு வேறு என்று கேட்கிறார். ரெண்டும் ஒன்றும் தான், ரெண்டும் வேறு வேறையும் தான். ஆமா, அதாவது காஃபிர்கள் எல்லோரும் முஷ்ரிக்குகளாகத்தான் இருப்பார்கள். காஃபிர்கள் எல்லோரும் முஷ்ரிக்குகளாகத்தான் இருப்பார்கள். முஷ்ரிக்குண்டா சிறுக்குண்டா என்ன, அல்லாஹுக்கு இணை வைக்கிறது, அல்லாஹுக்கு ஒண்ட பார்ட்னரா உருவாக்குறது. இப்ப அல்லாஹ்வை மறக்கிற ஒருவன் இல்லாமையோடு அல்லாஹ்வை ஒப்பிடுகிறான். புரியுதா? அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்குள்ள இல்லாமையோடு அல்லாஹ்வை கொண்டு போய் சேர்க்கிறான். எனவே அவனிடம் ஷிர்க் வருகிறது. ஆனால் முஷ்ரிக்குகள் எல்லோரும் காபிர்களாக போவதில்லை. சில நேரம் நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்கள்ல முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத் யூசுஃப்ல, வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிற நிலையில். அப்ப ஈமான் இருக்கும், ஷிர்க்கும் இருக்கும். அப்ப ஈமானுக்கு ஆப்போசிட் ஆனதான் குஃபுர், தௌஹீதுக்கு ஆப்போசிட் ஷிர்க். இப்ப சில நேரங்கள் அப்ப காஃபிர்கள் எல்லோரும் முஷ்ரிக்குகள், ஆனால் முஷ்ரிக்குகள் எல்லோரும் காஃபிர்கள் அல்ல. அடுத்தது இதோட இதை நம்ம நிறுத்திட்டு ரெண்டு கேள்வி வந்திருக்கு, முக்கியமான கேள்விகள். அந்த கேள்விக்குரிய பதிலை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை நிறைவு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். எத்தனைக்கு? 1 மணி. 4 மதுஹபுகளும் ஏன் வந்தது? எதற்காக 4 இமாம்களும் மதுஹபை உருவாக்கினார்கள்? இதனால் மக்களில் பெரும்பாலோர் நபி வழியை பின்பற்றாமல் மதுஹபை பின்பற்றுகின்றனர். தயவு செய்து இது பற்றி தாங்கள் விரிவாக கூறவும் என்று கேட்குறாங்க. அப்போ இது நிறைய அடிக்கடி கேட்கப்படுற கேள்வியாக இருந்தாலும் தேவையுள்ள கேள்வி. ஒவ்வொரு காலத்திலும் இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அதாவது 4 மதுஹபுகளும் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால், உண்மையிலே இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தீனை பாதுகாக்கக்கூடிய கூட்டம் உலகம் அழியும் வரைக்கும் ஒவ்வொரு காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பார்கள். இது உறுதியான ஹதீஸ். லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி
லாஹிரீன அலல் ஹக், சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ரைட். இந்த அடிப்படையில் சத்தியத்தை தேடி படித்து அதை பின்பற்றி கொண்டு பரப்பி கொண்டு ஒரு கூட்டம் ஒவ்வொரு காலத்திலும் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்து சஹாபாக்கள் அந்த நிலையில் இருந்தார்கள். அதில் எல்லோருமே பிடிப்பாக இருந்தாலும் கூட பரப்புகிற விஷயங்களில், கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சிலர் பிரபல்யம் அடைந்திருந்தார்கள். உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி சிலர் ஃபேமஸாக இருப்பாங்க. இப்போ இவர்களிடத்தில் போய் மாணவர்கள் கற்பார்கள். இந்த அறிஞர்களிடம் போய் மாணவர்கள் உட்கார்ந்து படிப்பார்கள். அதனால சில இடங்கள்ல இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவங்க இப்போ கூஃபாவுக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் வந்து அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கு உட்காருது. இங்க மக்காவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கண்டா அவங்கள்ட்ட போய் ஒரு கூட்டம் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு வருது. அப்ப அந்த இதை அடையாளப்படுத்தும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மദ്രஸா அது, இது இப்னு மஸ்ஊதுடைய மദ്രஸா, இப்படி அந்த மദ്രஸாக்கள் அடையாளப்படுத்தப்படும். மக்கள் அவங்கள்ட்ட கல்வியை தேடி போவாங்க. இவங்க எல்லாம் போதிச்சது எதை? குர்ஆனையும் சுன்னாவையும் ஹதீஸையும் தான் போதித்து வந்தார்கள். ஒவ்வொருவரிடமும் உட்கார்ந்து படிக்கிற அந்த மாணவர்களுக்கு அந்த உஸ்தாதிடம், அந்த ஷேக்கிடம் ஒரு பிடிப்பு வருவது என்பது தவிர்க்க முடியாத விஷயம். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாரிடம் உட்கார்ந்து படிக்கிறோமோ அந்த ஷேக்கில் நமக்கு ஒரு பிடிப்பு வந்ததுனால தான் அவர்கிட்ட படிக்க போனோம். அதனால அவர்கிட்ட திரும்ப திரும்ப படிக்க போறோம். பிடிப்பு வரலன்னா அவர்கிட்ட போக மாட்டோம். இது நம்முடைய ஒரு இயல்பான நிலை. இப்ப இந்த அடிப்படையில் அந்த ஆசிரியர்களிடம் போய் படிக்கிற போது சில மாணவர்கள் கூடுதல் மஹப்பத்தை வைப்பார்கள். வைத்து ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வழிகட்டு போவார்கள். இப்போ உருவாகும் போது மாணவர்கள் எப்படி உருவாகிறார்கள்? அந்த ஆசிரியருடைய மன்ஹஜில் தான் மாணவர்கள் வருவார்கள். அந்த ஆசிரியருடைய மன்ஹஜில் வருவார்கள். வரும்போது அந்த ஆசிரியர் கொடுத்த மன்ஹஜை சரியாக புரிந்து கொண்ட மாணவர்கள் அதில் தெளிவாக இருப்பாங்க. அறகுறையாக புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க என்றால் அந்த ஆசிரியருக்கு பின்னாடியே போய் கொண்டிருப்பாங்க. என்ன சொன்னாலும் ஆசிரியர் சொல்வதுதான் சரி என்று போய் கொண்டிருப்பாங்க. இந்த அடிப்படையில் நிறைய இமாம்கள் வந்தாங்க. ஒன்று ரெண்டு இல்லை. இமாம் உஸாயி, இமாம் சௌரி, இமாம் அபு சுஃபியான், இப்படி நிறைய இமாம்கள், இப்னு சௌர், நிறைய இமாம்கள் வந்தாங்க. ஒவ்வொருவருக்கும் மாணவர்கள் இருந்தார்கள். அந்த சிந்தனை அவர்களை தாக்கம், அவர்களுடைய மன்னேஜ் அந்த மாணவர்களில் தாக்கம் செலுத்திச்சு போய் கொண்டுச்சு. ஆனால் அந்தந்த காலங்களில் ஒரு சிலர் கூடுதல் பிரபல்யம் பெற்றார்கள். அதில் அபு ஹனீஃபா இமாம் பிரபல்யம் பெறுகிறார். அவரோடு சேர்ந்து அந்த மாணவர்கள் வரும்போது இமாம் அபு ஹனீஃபா குர்ஆன் ஹதீஸை இலகுவாக மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி சில உசூல்களை, சட்டத்தில் சில உசூல்களை உருவாக்கினார். ஃபிக்ஹில் அந்த உசூல்கள், உசூல் என்று சொன்னால் அடிப்படைகளை, சில விதிகளை உருவாக்கினார். அந்த விதிகளை அவர்களுடைய மாணவர்கள், ஸ்பெஷலா இமாம் முஹம்மத், அபு யூசுப் போன்றவர்கள் அதில் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை மக்களுக்கு போதிப்பாங்க. போதிக்கும் போது என்னுடைய மதுஹப் என்று இமாம் டிக்ளேர் பண்ணல, ஹனஃபி மதுஹப் என்று. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது என்னுடைய மதுஹப் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணல. டிக்ளேர் பண்ணினது யாரு? மக்கள் வந்து சொன்னாங்க, எங்களுடைய இமாம் அபு ஹனீஃபா இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இமாம் அபு ஹனீஃபா இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா அபு ஹனீஃபா அபு ஹனீஃபான்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது என்ன வருது மக்கள் மத்தியில்? அந்த இமாம் அபு ஹனீஃபா அந்த வேயை பின்பற்றணும் என்ற உணர்வு வருது. எனவே பின்னால வந்தவங்க அதை அடையாளப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க? ஹனஃபி மதுஹப் என்றார்கள். இது மாதிரி தான் ஒவ்வொரு மதுஹப். இமாம் மாலிக் அவர் வந்தார், இமாம் ஷாஃபிஇ, இமாம் மாலிக்குடைய மாணவன் தான் இமாம் ஷாஃபிஇ. இமாம் மாலிக் கிட்ட உட்கார்ந்து படித்தவர். ஆனா இமாம் மாலிக் கிட்ட உட்கார்ந்து படித்ததில் இவர் கொஞ்சம் கூடுதல் விவரம் உள்ளவர் என்பதனால இமாம் மாலிக் கண்மூடி பின்பற்றல. இவர் தனியே வந்து இவர் சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றதுக்கு, புரிந்து கொள்வதற்கு காட்டினார். எனவே இமாம் ஷாஃபியுடைய பேர்ல ஒரு மதுஹப் தோற்றம் பெறுகிறது. அதே போல இமாம் அஹ்மத் யார மாணவன்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவன். அவர் விவரம் கூடினவர் என்றதால் அவர் ஷாஃபிக்கு பின்னால போகல, அவர் தனியே வந்தார். எனவே அவர்கிட்ட உட்கார்ந்த மாணவர்கள் அவருடைய பேரில் ஒரு மதுஹபை உருவாக்கினாங்க. ஆனா எல்லா இமாம்களும் என்ன சொன்னாங்க?
இதா சஹல் ஹதீத் வஹுவ மதுஹபி, ஹதீஸ் சஹீஹாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுஹப் என்றார்கள். அவங்க ஒரு காலமும் ஒரு கருத்தில் பிடிவாதமாக இருக்கவில்லை, என்னுடைய கருத்து தான் சரி என்று சொல்லவில்லை. இமாம் ஷாஃபி சொல்லுவார்கள், ரஇ சவாபுன் யஹ்தமிலுல் ஹதா, நான் சொல்லக்கூடிய கருத்து சரியானது, ஆனால் தவறுக்கும் வாய்ப்புண்டு. வரஇ கைரி ஹதஉன் யஹ்தமிலுஸ் ஸவாப், மற்றவர்களுடைய கருத்து தவறானது, எனக்கு மாற்றமா சொல்லக்கூடியவர்களுடைய கருத்து தவறானது, ஆனால் அதில் சரி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு அருமையான வார்த்தை என்று பாருங்க. இமாம் அஹ்மத் சொல்றாங்க, எனக்கு நினைவிருக்கிறது, அவர் சொல்றார், 40 வருடங்கள் தொழுத தொழுகையில் என்னுடைய உஸ்தாதாகிய இமாம் ஷாஃபிக்காக துஆ செய்யாமல் நான் தொழவில்லை. 40 வருஷம். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் பின்னால வந்த மக்கள் அவர்களுடைய புரிதலுக்கும் அறிவு தரத்துக்கும் ஏற்ப அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். நிறைய பாமர மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியாத ஒன்றும், அவங்க அவரை நம்புவாங்க, அவருக்கு பின்னால போவாங்க, என்ன சொன்னாலும் அவர் சொல்றதை செய்வாங்க. அவர் நஞ்சு குடிக்க சொன்ன நஞ்சியை குடிப்பாங்க, நஞ்சு இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. ரைட், அவர் என்னது சொல்லாரோ அதுதான் சரி என்று விவாதித்து கொண்டிருப்பார்கள். இது மாணவர்களுடைய நிலையை பொறுத்தது. எனவே இந்த இமாம்கள் மார்க்கத்திற்கு நிறைய சேவை செய்தவர்களை தவிர மார்க்கத்திற்கு இவர்களால் எந்த உபத்திரமும் ஏற்படவில்லை. இவர்களுக்காக வேண்டி நம்ம எல்லாரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இமாம்கள் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து முயற்சி என்றால் இந்த மார்க்கம் சரியான வடிவத்தில் நமக்கு கிடைத்திருக்காது. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன, இப்படி வந்து கொண்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்றால் எப்படி ஒரு கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கு. நம்ம என்ன செய்தாலும் சரி சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த 4 இமாம்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த இமாம்கள். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்களோ அவர்களுடைய மாணவர்களோ இந்த தௌஹீதை சரியான முறையில் தான் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கொள்கையுடைய விஷயத்திலும் ஒரு சில விமர்சனங்கள் தவிர பெரும்பாலான இடங்கள் அவர்களுடையது தெளிவானதாகவும் உறுதியானதாகவுமே இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு சுன்னாவுக்கு இது பாதகமானது எதிரானது என்ற கருத்தை கொடுக்கக்கூடாது. இதை உருவாக்குகிறவர்கள், அதாவது சுன்னாவுக்கு மாற்றமானதாக மதுஹபை காட்டுகிறவர்கள் தான் எல்லா இடத்துல குற்றவாளிகள். நீங்க இமாம்கள் ஏன் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்பதை பார்க்கும்போது சுன்னாவில் உள்ள அக்கறையினால் தான் அந்த கருத்து வேறுபாடு வந்திருக்கு. சுன்னாவில் இருந்து மனிதர்களை தூரமாக்குறதுக்காக கருத்து வேறுபாடு பாடல் இன்றைக்கு செய்கிறது போல இன்றைக்கு சதி செய்கிறார்கள். சுன்னாவில் இருந்து மக்களை தூரப்படுத்த வேண்டும் என்பதற்காக சதி செய்கிறார்கள், இமாம்களை திட்டிக் கொண்டு. ஆனால் அந்த இமாம்கள் சுன்னாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த ஏற்பாட்டை செய்தார்கள். எனவே இமாம்களை பற்றிய தப்பு அபிப்பிராயங்கள் நம்முடைய உள்ளங்களில் இருந்து களையப்பட வேண்டும். அவர்கள் இந்த தீனுக்காக நிறைய ஹிதுமத் செய்தவர்கள், சேவை செய்தவர்கள். அவர்களுடைய சேவையின் பரக்கத்தினால் தான் இன்றைக்கு நாம் சரியான குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்ள முடிகிறது. 2வது கேட்கிறாங்க, சூனியம் பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூனியம் பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படி சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி மீள வேண்டும்? இதுபோன்று பொறாமை, கண்ணீர் போன்றவைகளும் தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. உண்மையிலேயே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த எல்லா உலமாக்களுமே சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது, அது மனிதனில் பாதிப்பை ஏற்படுத்தும். எப்போ பாதிப்பை ஏற்படுத்தும்? அல்லாஹ் நாடினால். இப்போ திரிவுபடுத்தி சொல்றாங்க, சும்மா சொல்ற மாதிரி. நம்ம எல்லாமே சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு மனிதனுக்கு ஷிஃபாவாக அமையும். எப்ப? அல்லாஹ் நாடினால். இப்ப அல்லாஹ் நாடினால் என்ற கண்டிஷன் எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப பாராசிட்டமோல் தலைவலிக்கு காரணமாக அமையும், குணம் தரக்கூடிய நிவாரணமாக அமையும். எப்ப? அல்லாஹ் நாடினால். எல்லாமே அல்லாஹ் நாடினால் என்பது மிக தெளிவாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்
சூனியமும் அல்லாஹ் நாடினால் சில பாதிப்புகளை மனிதனில் ஏற்படுத்தும். இதில் மாற்று அபிப்பிராயம் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த யாருக்கும் இல்லை, முஅத்தஸிலா சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் இதில் குழப்பம் இருக்கிறது. இன்றைக்கு வந்து சொல்கிறாங்க சிஹர் ஷிர்க்குண்டு, சூனியம் ஷிர்க்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஷிர்க்குண்டா இது மறைவான ஷிர்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மறைவான ஷிர்க்குண்டா எப்படின்னு இடத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஷிர்க்கு தெரியாமல் இருந்துச்சு, யூதர்கள் சொல்லி கொடுத்தாங்களாம். எது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வஷீத்த. ஒரு யூதன் வந்து கேட்குறான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட ஷிர்க் இருக்க தெரியுமா, உங்களுடைய மக்கள்கிட்ட ஷிர்க் இருக்க தெரியுமான்னு. அப்படியா என்னன்னு கேட்டாங்களாம். மாஷா அல்லாஹு வஷீத்தன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுக்கு சஹாபாக்களை சொன்னாங்களாம், குல் மாஷா அல்லாஹு வஹ்தாண்டு, அல்லாஹ் மட்டும்தான் நாடினான் என்று சொல்லுங்கண்டு. இந்த செய்தியை ஆதாரம் காட்டிக்கொண்டு மறைமுகமான ஷிர்க் இந்த உம்மத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே ஷிர்க்கு என்று தெரியாமல் இருந்திருக்கின்றெல்லாம் பேசுகிறாங்க. முதல்ல இந்த செய்தி லைஃப், அந்த செய்தி வந்து லைஃபானது. ரெண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இது மறைவான ஷிர்காம். இந்த மறைவான ஷிர்க் ரசூலுல்லாஹ்க்கும் தெரியாமல் போயிட்டு, சஹாபாக்களுக்கும் தெரியாமல் போய்விட்டது, அதற்கு அடுத்த நூற்றாண்டில் வந்த மக்களுக்கும் தெரியாமல் போயிட்டு, 21ஆம் நூற்றாண்டுன்னு 21ஆம் நூற்றாண்டில் இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் பிஜே கூட தெரியாமல் போயிட்டு, சரிதானே, இப்போதான் தெரிய வந்திருக்கு மறைமுகமான ஷிர்க். சூனியம் அல்லாஹ்வுடைய உதவியால் தாக்கம் செலுத்தும் என்று நம்புகிறவர்கள் யாராம்? முஷ்ரிக்குகள். அவங்களுக்கு பின்னாடி நின்று தொழுகை கூடாது. ஃபுல்லா பிரச்சாரம் இதுதான். ரைட். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கவில்லை. ஹதீஸ் என்ன சொல்லுது? சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒருவர் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த யாராவது ஒருவர் சிஹர் ஷிர்காகும் என்று சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. இப்ப இது வந்து வழிகேட்டின் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு நிலை என்பதை நம்ம புரிந்து கொண்டு, சிஹருக்கு அல்லாஹ் நாடினால் தாக்கம் இருக்கிறது. சிஹர் செய்வது, சிஹர் செய்யுமாறு சாஹிரிடம் செல்வது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சிஹர் செய்பவன் யாரு? சாஹிர், சூனியக்காரன். அந்த சிஹர் செய்வது, இன்னொருவருக்கு சிஹர் செய்யுமாறு கேட்டு சாஹிரிடம் செல்வது, இவைகளெல்லாம் பாரதூரமான பாவங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் சாஹிரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு மீட்டிங்கில் இஸ்மாயில் சலஃபி பேசுகிறார். சிஹர் உண்மையானது, நம்ம சொன்ன மெசேஜை சொல்லி முடிச்ச உடனே அவங்க போய் திரும்ப அவங்க ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறாங்க என்றால், முடியும் என்றால் இஸ்மாயில் சலஃபி எங்களுக்கு சூனியம் செய்து காட்டட்டும். அன்புள்ள சகோதரர்களை, என்ன பேச்சுது? இஸ்மாயில் சலஃபி என்ன பேசுகிறார்? சிஹர் செய்வது, சாஹிரிடம் செல்வது எல்லாம் பாரதூரமான பாவம், குஃபுர் என்று சொல்லும் போது இஸ்மாயில் சலஃபியை பார்த்து, அப்ப எனக்கு சூனியம் செஞ்சு காட்டுன்னு கேட்டால் இது வடிகட்டிய முட்டாள்தனமா இல்லையா? ஆனா இது பெரிய அறிவுடைமை உள்ள ஒரு வாதம் போன்று அதை தூக்கி ஃபேஸ்புக்கில் போட்டு அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். மிக டேஞ்சரான காலம். எல்லா வகையான வழிகட்ட கொள்கைகளுடைய தன்மைகளும் நிறைந்த கூட்டமாக இருந்து கொண்டு மக்கள் மத்தியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒருவனை முஷ்ரிக்கா காஃபிரா மாத்துறது யாரு? நான் படிச்சதுல இஸ்லாத்தோடு வெளியே ஓட்டுவாங்க யாரு? பெரும்பாவத்தை அதெல்லாம் வச்சு தக்ஃபீர் யாரு? ஹவாரிஜிகள். அறிவை முற்படுத்துறவங்க யாரு? முத்தஸிலா. அஸ்மா சிபா தாவில் பண்றது யாரு? அஷாயிரா. எல்லாம் இருக்கு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. ரைட். அதனால மிக கவனமாக நம்ம இஸ்லாத்தை படிக்க வேண்டிய, நம்மளோட ஹிதாயத்து நமக்கு முக்கியம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் எல்லாம் ஹிதாயத்தில் நிலைத்திருக்கணும், மிக கவனமாக இருக்கணும். எனவே இந்த சிஹருடைய விஷயத்தில் தடுமாறவே தேவையில்லை. சிஹர் இருக்கிறது. சிஹருக்கு அல்லாஹ் நாடினால் பாதிப்பும் இருக்கிறது. சிஹரால அல்லாஹ் நாடினால் பாதிப்பும் ஏற்படும். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, சிஹர் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருப்பதற்கு என்ன செய்யறது?
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், மன் தஸப்பஹ பிஸப்இ அஜ்வாத்தின் லம் யதுர்ரஹு சிஹ்ருன் வலா சும்முன் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் காலையில் 7 அஜ்வா ஈச்சம்பழங்களை, பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அவருக்கு சூனியமோ நஞ்சோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதை நம்ம உறுதியாக நம்புகிறோம். ஏன் நம்புகிறோம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நம்புகிறோம். என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்குது என்று நம்பக்கூடியவர்கள் நம்ம. அந்த அடிப்படையில் வஹியின் அடிப்படையில் வந்தது இது என்பதை உறுதியாக நம்புகிறோம். அப்போ சூனியம் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த முயற்சியை நம்ம செய்ய வேண்டும். சில நேரங்களில் அதையும் தாண்டி பாதிப்பு ஏற்படலாம், அதையும் தாண்டி பாதிப்பு ஏற்படலாம். பாதிப்பு ஏற்படுகிறது என்பதற்காக ஹதீஸ் பொய் என்றால் குர்ஆனும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது. ஒரு ஹதீஸ் நின்று பிடிக்காது. அதாவது துவா கேட்கிறோம், துவா கபூல் ஆகல, அதுக்கு ரீசன் சொல்லிட்டாங்க மறுமையில் அதை பார்க்கலாமண்டு. இப்போ ஒரு சஹாபிக்கு தேள் கொட்டிச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? அவர் மாலையில் அவுது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்னு ஓதினாராண்டு. இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஓதி இருந்தால் கொட்டிருக்காது. இப்போ நம்ம ஓதிட்டு போகிறோம், கொட்டிட்டு ஹதீஸை மறப்பீங்களா? இப்போ கேட்குற கேள்வி புரியுதானே? இப்போ நீங்கள் மாலையில் அவுது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்னு ஓதிட்டீங்க, போகிறீங்க, ஒரு தேள் கொட்டிட்டு ஒரு பாம்பு கடிச்சிட்டு. இப்போ நீங்கள் ஹதீஸை ஏற்றுக்கொள்வீங்களா மறப்பீங்களா? இப்போ இவங்கட லாஜிக் என்ன? ஹதீஸை மறுத்துடணும், ரைட்? எனவே நமக்கு என்னென்றால் சூனியம் அல்லாஹுடைய உதவியால் தாக்கம் செலுத்தும். சில நேரங்களில் நம்ம அஜ்வா ஈச்சம்பழம் சாப்பிட்டால் தாக்கம் இருக்காது, சில நேரம் தாக்கம் வரலாம். வந்தாலும் கூட அதனுடைய ஹிக்மத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கேன் என்றால், எடுத்ததுக்கு எல்லாம் சிஹர் என்று போகக்கூடாது. இந்த வீக்கான மக்கள் என்ன செய்கிறாங்கன்றா, வீட்டில் தொடர்ச்சியாக கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டால் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்தால் அவர்களை சோதிப்பான்னு வருது. தொடர்ந்து நோய் வருகிறது என்பதற்காக வேண்டி என்ன முடிவு எடுக்கிறாங்க? யாரோ செய்வினை செஞ்சாங்களோ அப்படித்தான் உடனே கேட்குறாங்க. சில நேரம் பிள்ளைகள் அப்நார்மலாக இருக்கும். அப்நார்மல் ஆகுது என்றால் சில நேரம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் ரீசனை கேட்காம எடுத்தெடுப்பில் என்ன சொல்றது? செய்வினை செஞ்சிருப்பாங்க, சிஹர் செஞ்சிருப்பாங்கன்னு. இதுவும் மடத்தனமானது, எக்ஸ்ட்ரீமாக போகிறது. அதில் இப்போ எடுத்த எடுப்பில் சிஹர் என்று முடிவெடுக்கக்கூடாது. சிஹர் செய்யக்கூடியவங்க இப்போ இருக்கிறாங்களா இல்லையா அல்லாஹ் ஆலம். நம்முடைய வீக்கான சிந்தனையினால தான் குயிக்கா அந்த பாதிப்புகள் ஏற்படுறதை போல நம்ம காண முடிகிறது. இப்போ சிஹரிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அஜ்வா பேரிச்சம்பழம் 7 காலையில் சாப்பிடணும். ரெண்டாவது எந்த அஜ்வா? நீங்கள் மக்காவுக்கு போனால், உம்ரா ஹஜ்ஜிக்கு போனால் அஜ்வா பேரிச்சம்பழம் தாங்கன்னு கேளுங்க. சும்மா போய் என்ன பேரிச்சம்பழம்னு கேட்பாங்க. எந்த அஜ்வா? 80 ரியாலுக்கு இருக்கு, 300 ரியாலுக்கு இருக்கு, 150 ரியாலுக்கு இருக்கு, 200 ரியாலுக்கு இருக்கு. எந்த அஜ்வா? அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மதீனா அஜ்வா. இமாம்கள் சொல்கிறாங்க மதீனா அஜ்வா. இப்போ சில நேரம் நம்ம அஜ்வா ஈச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு நஞ்சி நமக்கு பழிச்சிட்டுண்டால், சூனியம் தாக்கம் செலுத்தினா என்ன முடிவெடுக்கணும்? நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடல, என்ன முடிவெடுத்தா பிரச்சனை முடியுதே. அவன் கொண்டு வந்து பேக்கில் இது பேரிச்சம்பழம் அஜ்வா வரைக்கும் சாப்பிட்டு நஞ்ச கூடினால் நாங்கள் அந்த ஹதீஸை மறுத்துட்டோம்னு சொல்கிறதா? அதாவது சில நேரங்களில் அப்படித்தான் அந்த அறிவு அப்படி சரியிடும். கூட அறிவில் நம்பி இருக்கிறவங்களுக்கு அறிவு சருகிவிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வீட்டுக்கு பாம்பு வந்தால் அடிக்காதீர்கள். வீட்டுக்கு பாம்பு வந்தால் அடிக்காதீர்கள். எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. சரிதானே? நீங்கள் ஜின்னா இருந்தால் போயிருங்கன்னு சொல்லட்டான். இப்போ நம்மளோட வீட்டுக்கு பாம்பு வந்தால் படுங்க, ஜின்னா இருந்தால் போயிருங்க, 3 நாளைக்கு விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கலாமா? சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காக்ரோச் இருந்தாலே பிரச்சனையாக இருக்கு. பள்ளியை பார்த்தாலே சில பெண்களுக்கு பயம் பிடிக்குது. அப்போ பாம்பு வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும்? உடனே இந்த ஹதீஸும் பொய். நிறைய ஹதீஸ் லிஸ்ட்டில் வரும், பொறுங்க, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நிறைய மறுப்பு வரும். கேட்க 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 மறுத்துட்டே இருப்பாங்க.
இப்போ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் சொன்னதெல்லாம் என்ன? ஏழுமுண்டா கொண்டு வாங்க, ஹதீஸ் குர்ஆனோட முரண்படுதா, அறிவோட முரண்படுதா, நாங்கள் இல்லைண்டு நிரூபிச்சு காட்டணும். இப்போ என்ன விதி உருவாக்கிட்டோம்? குர்ஆன் ஹதீஸ் முரண்படும், குர்ஆன் அறிவோடு இந்த ஹதீஸ் அறிவோடு முரண்படும், எனவே தூக்கி வீசணும் என்ற விதி தானே. எனவே இப்போ என்ன செய்யறேன்னா, நீங்கள் என்னத்தை கொண்டு போய் முரண்பட்டு காட்டுங்க, அதை நாங்கள் மறந்துட்டோமே. இப்படி நிறைய மறுப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஹதீஸையும் சொல்லுவாங்க, இந்த பாம்பு ஹதீஸையும் மறக்க சொல்லுவாங்க. இமாம் இப்னு ஹஜ்ஜர் ரஹ்மத்துல்லாஹி போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால், அது அந்த பாம்பு என்பது மதீனாவில் உள்ள சில பாம்புகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எல்லோருக்கும் அது பொருந்தாது. இப்போ மதீனாவோடு இப்போ ஒரு எல்லை இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எல்லையை வச்சிருந்திருப்பாங்க. ஒருவர் வெளியேறிக்கும் போது அவர் பாம்பை விட்டுட்டார், மதீனா பாம்பு, அவர் பாம்பு அவருக்கு கொத்திட்டு, இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? ஹதீஸ் பொய்ன்னு முடிவு எடுக்கிறதா, அல்லது இது அவுட் ஆஃப் மதீனாவாக இருந்திருக்கும் அப்படி முடிவு எடுக்கிறதா? நம்ம ஹதீஸை டிஃபெண்ட் பண்ணணும். ஹதீஸை பாதுகாப்பதற்கான வழியை தான் நம்ம அது சில நேரங்களில் நடக்கலாம். அது நடக்கிறதெல்லாம் ஆதாரமும் கிடையாது. நம்ம சொன்னோம், இப்போ அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஓதிட்டு போய் நமக்கு சில நேரங்களில் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் வரலாம், சில நேரம் ஆபத்தும் வரலாம். எனக்கு நடக்கலை என்பதற்காக, ஒரு தேள் நிறைந்த ஒரு இடத்துல நான் போய் இதை ஓதிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை என்பதற்காக 100% நம்ம எல்லோருக்கும் அப்படித்தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அலம். இதில் சூனியம் அஜ்வாய் பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் முயற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் முடியும். அதே போன்றுதான் சூனியம் செய்யப்பட்டால் என்ன செய்கிறார் என்று கேட்டால், சூனியம் செய்யப்பட்டால் அவர்கள் குர்ஆனை கொண்டு சிகிச்சை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக முஅவ்விதாத் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் பெரிய நிவாரணம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், நம்ம தாயத்தை நம்புவோம். தாயத்துக்குள்ளே என்ன குப்பரிக்கின்றே தெரியாது, நமக்கு எவன் எழுதுறான்ன்றதே தெரியாது. அந்த தாயத்தை நம்பி களத்தில் காட்டினா குணம் கிடைக்குது பாருங்க. அவனை கூட்டு வீட்டில் ஏதாவது ஒன்றை செய்கிறோம், குணம் கிடைக்குது. என்ன நம்புறோம்? அல்லாஹுடைய கலாமை நம்புவதில்லை. இந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அந்த குர்ஆன் இந்த குர்ஆனில் வரக்கூடிய இந்த பாதுகாப்புகள் நமக்கு பலனளிக்காமல் இருக்கு. மிக உறுதியான நம்பிக்கையோடு யாராக இருந்தாலும் நீங்கள் அவர் மஸ்ஹூர் சிஹர் செய்யப்பட்டிருப்பார் என்று ஒருவரை இனம் கண்டால் நிறைய பேர்கிட்ட நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போக இங்கே வர ஆலோசனைகள் அந்த அல்லாஹ்வோட உதவியால் அல்லாஹ்வுல தவக்குல் வைத்து அவுது பி கலி இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ் மூன்றை மோதுங்க, இன்ஷா அல்லாஹ் பூரண குணம் கிடைக்கும். அதே போல கண்ணீர், அதாவது கண் திருஷ்டி போன்றவை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. முதலாவது விஷயம், சிலதுகள் கூடுதல் ஆடம்பரம் அந்த அமைப்பில் வருவது அதற்கு ஒரு காரணமாக இருக்கும், அதை தவிர்த்து கொள்ளணும். இரண்டாவதாக ஹிஸ்னுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்குரிய பாதுகாப்பு அரணாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த துஆக்களை, திக்ருகளை, குர்ஆன் வசனங்களை ரெகுலராக நம்ம ஓதிக்கொண்டு வரணும். அதிலையும் குறிப்பாக காலை மாலை திக்ருகள், சந்தர்ப்பங்கள் ஓத வேண்டிய துஆக்கள், திக்ருகள் இது ஓதுறது. குழந்தைகளுக்கு கூடுதலாக உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா. உஈதுக பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் குல்லி ஐனின் லாம்மா என்ற அந்த துஆவை ஓதினால் குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவியால் கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் சரியான முறையில் புரிந்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك.